ஊர்ல ரவுடி கோபால்னு ஒருத்தர் இருந்தாரு. அதாவது எங்க அப்பா. அவருக்கு 3 புத்திசாலி பசங்க. இவனுங்களுக்கு ஒரே ஒரு பாஸ், அதுதான் நான் இவனுங்களோட புத்திசாலி. நாங்க 4 பேரும் பயங்கரமான திருடனுங்க. அப்படியே கடிச்சு திங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி? சட்டு புட்டுன்னு சமாச்சாரத்தை சொல்ல வேண்டியதானே? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எது கேக்குறீங்க? இல்ல, நேத்து என்ன பட்டணத்துல இருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க. மாப்பிள்ள பாக்குறதுக்கு அப்படியே டிப் டாப்பா உங்கள மாதிரியே இருந்தாரு. ஊர்ல எல்லாரும் என்ன கட்டிக்கன்னு சொன்னாங்க. நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் வந்து உங்களை லவ் பண்றீங்களா? அது வந்து நீங்க எங்க ஊர் திருவிழாக்கு சாயங்காலம் வாங்க, நான் அங்க வச்சு சொல்றேன். இதுதான் தம்பியில நடந்துச்சு. நான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவே பண்ணிட்டேன். அது எப்படி நீ முடிவு பண்ணலாம்? அப்ப நான் இருக்கான், அவனுக்கு எடுத்து முடிவு பண்ணணும். அப்ப நான் கேட்டுடலாமாடா? கேட்டலாம். டேய் தகப்பா, இப்பதான்டா என் வாழ்க்கையில ஒரு ஒளி தெரியுது. என்னையும் ஒரு பொண்ணு காதலிக்கிறேன்னு சொல்றா. எப்படியாவது ஒத்துக்கடா. டே மகனே, தப்பட்டிங்கடா, தப்பட்டிங்க. தெய்வ குத்தாயிருண்டா, சாமி கண்ணை குத்திருண்டா. காது குத்தினாலும் பரவாயில்ல, கம்மல் போட்டுக்கலாம். கண்ணை குத்தினா என்ன செய்யறது? நம்ம குடும்ப வழக்கப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி 1 கிராம் தங்கமா திருடி இருக்கணும்டா. முடியாதுன்னு என்ன பண்ணுவியா? கல்யாணம் தான் உங்களோட, மத்த சமாச்சாரம்லாம் உன் தம்பியோட தான். பரவாயில்லையா? டேய் தகப்பா, இது உனக்கே நியாயமா இருக்குதா? உனக்கே அடுக்குமாடா? இவனு வச்சுட்டு 1 கிராம் தங்கம் இல்லடா, 1 கிராம் மஞ்சப்படி கூட திருட முடியாதா? கண்டுபிடிச்சனே. ஏய் சமாச்சாரம்டா. அண்ணனையே குழப்பி விட்டான்டா. அப்பா வேற சமாச்சாரத்தை சொல்லி மறையிட்டானே. எங்க ஊர் திருவிழாக்கு சாயங்காலம் வாங்க. வேற திருவிழாவுக்கு வர சொல்லி. இன்னைக்கு திருவிழாவுக்கு போறோம், அவளையும் பார்க்குறோம், பொருளையும் தூக்குறோம். இன்னைக்கு ஒரு வீட்டில் இறங்கி ஆட்டைய போடுறோம். ஒரே கல்ல 2 மாக்கா. அண்ணன் எனக்கு ஒண்ணு. எப்போ பார்த்தாலும் ஆர்வம் கொள்ள. எல்லா பொருளையும் எடுத்து வைங்க, பக்கத்து ஊருக்கு இன்னைக்கு திருட போறோம். இருடி, உன்னை திருவிழால கோத்துட்டுருவேன். எப்படி திருட மாதிரி இருக்கனா? இல்ல, கூட்ட மாதிரி இருக்கு. பொருள்லாம் எடுத்து வச்சாச்சா? எடுத்து வச்சாச்சுனே. நல்ல நேரம்லாம் பார்த்தாச்சா? அது நமக்கு கிடையாதுண்ணே. அப்புறம் என்ன, வண்டியை கிளப்புங்க. திருட போறானே. டேய் ஒழுங்கா நீச்சல் அடிக்காமடா. டேய் ஆமா, நம்பியார் மாதிரி போயிட்டு நாகேஷ் மாதிரி வர போறான். அதுக்கு போய் போடா வெங்காயம். நான் காலி பொம்மத்தோட எம்ஜிஆர் படம் கிளம்பிட்டீங்களா? யோ, பக்கத்துல திருட போறையா என் வெங்காயம்? உள்ளூர்ல வேணா முடிக்க முடியல, பக்கத்து ஊர்ல போய் பண்ணி பிடிக்க போறீங்களா? டேய் ஏற்கனவே உடம்புல இருக்கிற உள்காயம் பார்த்தாதாடா, இதுல வேற எவன் கேட்டாலும் திருட போறேன்னு வேற சொல்றீங்க. இனிமே ஊருக்குள்ள எவன் கேட்டாலும் கையோடு கை சேர்த்து காணும். அது எப்படிண்ணே உனக்கு மாட்டுச்சே? அடே அண்ணன் அழகை பார்த்து அப்படியே அடிமை ஆயிட்டாடா. என்னை பார்க்கும் போது அப்படியே பொங்க அண்ணி வந்துட்டா. இந்தாங்க வடை, நானே என் கையால சுட்டது. நல்லா இருக்கா? ஆமா, உங்க ஊர்லயே வசதியான வீடு யார் வீடு? எதுக்கு கேக்குறீங்க? மாமியார் வீடு இருக்கிற ஊர்ல என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கொண்டாமா, அதுக்கு தான். அப்படியா? பெரிய வீட்டுக்காரர் தான் பணக்காரரு.
அது எங்க வீட்ல இருந்து 4வது வீடு, நீல கலர் வீடு. அந்த வீடு தான். என்ன யோசிக்கிறீங்க? என்ன வாடா சவுக்கு சவுக்குன்னு இருக்கு. நீ போய் வேற சுட்டு மொறுமொரு எடுத்துட்டு வா. சரி, நான் வரேன். ஏய், அந்த பிள்ளை சொல்றதை கவனிச்சிங்கல்ல? நான் போய் அந்த ஊதா கலர் வீட்டை நோட்டம் போட்டு அன்னை திருப்பி வந்துடுறேன். அது வரைக்கும் வடையை தின்ட்டு பத்திரமா இங்கேயே உட்காந்துருங்கடா. எங்கேயும் போயிடாதீங்கடா. நம்மால் சொன்ன அதே நீல கலர் வீடு. வாசலில் வேற வாட்டமாக வச்சுருக்காங்க. நைட்டு இறங்கி ஆட்டையை போட்டுற வேண்டியதான். சரி, ராத்திரி 12 மணிக்குள்ளே அந்த பொருள் எடுத்து கொண்டு போய் அந்த வீட்டுக்குள்ளே வச்சிடணும். அங்கேருந்து எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு எஸ்கேப் ஆகி தப்பிச்சு போய்கிட்டே இருப்போம். எப்படி? அருமை அருமை அருமை. சரி, உங்கள் 3 பேத்துல உள்ளே போய் திருட போகுது யாரு? மகனே இருக்குது இல்லையே, புச்சால் நீதான், பலசாரி நீதான். சமாச்சாரம் உனக்கு தானே வேணாம். அவன் நீதான் வைத்தா. அருமை அருமை அருமைடா. அது எப்படி என்கிட்ட பேசும்போது மட்டும் புத்திசாலி ஆயிடுறீங்க? 6 7 இதான வீடு. வாங்கடா. யாருடா? ஐயா ஐயா. ஐயா, நம்ம திருவிழா பக்கம் தான். ரொம்ப பாரமா இருக்கு. ராத்திரி உங்க வீட்டுல வச்சுட்டு காலைல கூத்து பார்த்து என்ன தம்பிகளை நீங்க நம்பூர் திருவிழாவுக்கு வந்திருக்கீங்க. இது கூட செய்யல அப்படியே வாங்க, வந்து தாராளமா வச்சுக்கோங்க. நல்ல ஐயா இருக்காரே. ஐயா ஐயா தரீங்கள? பணியாரம் கொடுப்பாரு. முதல்ல உன் பண்ணி வாய மூடு. வாய பழக்காத. கிளம்ப பத்தியாடா கம்ப்யூட்டர் வச்சு அப்படியே அந்த சைடு வச்சிருங்க. இருக்கிறதுல பெருசா பார்த்து தூக்கிட்டு வந்துருனே. திங்கி தட்டோட திண்டி பண்ற போனே. போன அண்ணன் ஆளே காணும். தூக்கி இருப்பானா தூக்கி இருக்க மாட்டானா? நேரம் ஆயிடுச்சுன்னா நமக்கு எதை திங்கி தானே வாங்கிட்டு இருக்காரு. வாங்கிட்டு வந்தாருன்னா எனக்கு கொஞ்சம் குடுறா. அட போடா, எனக்கே பத்தாது. நீ எப்பவும் திங்கதுல இருக்குடா. I come from a land from a far away. பெருசா தூக்கிட்டு வந்துருக்கான்டா. வாங்கடா போய் வாங்கிக்கலாம். ஏய், நான் தான் முதல் திப்பாடா. குண்டா நான் தூக்கிக்கிறேனே. டேய், தங்கமுல வெள்ளியும்ல திங்க வாங்கிட்டு இருக்காரா. ஜாலி ஐயா. இப்படியே ரோட்டு வழியை போனால் மாட்டிக்க வேண்டாம். குறுக்க வயக்காட்டு வழி போயிடுவேன். பைக்கடை வந்தா திங்க வாங்கி தருவீல. வாயில ஈரம் பண்ண விழுக வாடா. டேய் தங்கத்தை நான் கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு வரட்டா. தூக்கி தோடா. டேங்கப்பா எவ்வளோ வெயிட்டு. வேமா நடங்கடா. விடியறதுக்குள்ள ஊர் எல்லையை தாண்டிடணும். ஆமா ஆமா. எப்படியோ விடியறதுக்குள்ள ஊர் எல்லையை தாண்டியாச்சுடா. திங்க வரதான் உனக்கு கூட்டி வாங்கி. டேய், இங்கே எவனையுமே காணோம்டா. உள்ள இருக்குது என்னன்னு இங்கேயே பிரிச்சு பார்த்துருவோம்டா. சென்னை பத்திரம். நீ மித்திருக்கா? ஏய் இரு. என்னண்ணே? உள்ள இருக்குது தங்கமோ வெள்ளியோ எதா இருந்தாலும் முதல்ல என் கல்யாணம். இல்லனே, இதுக்குள்ள திங்கதான் ஏதாவது இருக்கணும்னே. போன அடேங்கப்பா, வைரக்கல்லு. இவ்வளவு பெரிய வயிறு மோதிரத்தை நான் பார்த்தது இல்ல. நீ இது வேற ஏதோடா. தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லை. வேற என்னவான இருக்கும்? ஒரே கல்லு 2 மாங்காய் சொன்னியானே. ஒரு கல் இருக்கு, 2 மாங்காய்ங்கனே. முட்டா பசங்க இதாண்டா வைரக்கல்லு. பாரு எவ்வளவு பெருசா பளபளப்பா இருக்குன்னு. அண்ணே, இதை வித்து வெளியூர் போய் திடுவோம்னே. ஆமாடா,
பக்கத்தூர்லயே பண்ணி முடிக்க முடியல, வெளியூர்ல போய் விளையாட முடிக்க போறியா? போனா பேப்பையில ஏன்னா எப்ப பார்த்தா உனக்கு பெருமையா பேசி போறாங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்கடா. ஏனே அண்ணே பரவாயில்ல, கரண்ட் இருக்குன்னு நான் சொல்லிட்டு இப்பவே சொல்லிட்டாமா. அண்ணே வாங்க வாங்க. நான் எடுத்துக்கா ஃபர்ஸ்ட். அண்ணே சமாச்சாரம் இல்ல நீங்க. அருமை அருமை அருமைண்ணே.